இப்போ உங்களுக்கு இடம் முக்கியமா, இறந்து போனவருக்கு நீதி வேணுமா? அப்படி நீதி வேணும்னாலையும் இந்த கேஸ் நடத்துற விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்கு அரசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிகிதாவை பிடிக்கிறதுலயும் அலட்சியமா இருக்குதா சொல்றாங்க. என்டி தீபன் கூட நேற்று ஒரு குற்றச்சாட்டு செலுத்தியிருந்தாரு. ஆமா, இது வந்து வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. முழுக்க முழுக்க சிபிஐ போயிடுச்சு. ஒரு மாநில அரசு விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய விசாரணைகளை அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. இவங்க பண்ண விசாரணையில் உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு சிபிஐ நேரடியாக வந்த பிறகு தான் வேகம் எடுக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறப்ப இது வரைக்கும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷனுடைய டீட்டெயிலெலாம் அவங்கள்ட்ட கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு ஆஃபீஸர் போடுவாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு சிபிஐலேருந்து ஒரு ஆஃபீஸர் போடுவாங்க. அவருக்கு ஒரு டீம் போடுவாங்க. அந்த டீம் இதை சார்ஜ் எடுப்பாங்க. சார்ஜ் எடுத்த பிறகு தான் வேகம் பிடிக்கும். இந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, இது கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். ஆனால் காவல்துறைக்கு இதுக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. சிபிஐ கையில் போனப்போ காவல்துறையினுடைய அழுத்தம் சிபிஐ விசாரிக்கிற வழக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துறாங்களாங்கிறது நமக்கு அதுவே ஒரு பெரிய கேள்வி. ஜெராஜ் ஃபெனிக்ஸ் வழக்குமே சிபிஐ கண்ட்ரோல் தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் 4 வருஷம் ஆக போகுது, ஒன்றும் வந்து முடிவு வரல. ஆனால் வந்து சிபிஐக்கு மாநில அரசு விசாரித்தா தமிழ்நாடு போலீஸை விசாரிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐ கொடுத்துருக்காங்க. சிபிஐ என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறத தான் பார்க்கணும்.